ஆக்ட்ரஸ் பாவனாவை கடத்தி கொண்டுட்டு போய் பாலியல் தொந்தரவு கொடுத்த இன்சிடென்ட் பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த கேஸ் சரியான முறையில விசாரிக்கப்படலன்னு பாவனாவே சொல்லியிருக்காங்க. கோர்ட்டுக்குள்ளேயே 3 தடவை முக்கியமான ஆதாரத்தை அழிக்க சதி நடந்திருக்கு. இருந்தாலும் 8 வருஷமா மன வேதனையோட இதுக்கு போராடிட்டு தான் இருக்காங்க பாவனா. இத பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். ஆக்ட்ரஸ் பாவனா இவங்க 12th படிக்கும் போது ஒரு மலையாள ஷூட்டிங் பார்க்க போயிருக்காங்க. அங்க இருந்து டைரக்டர் கண்ணில் பட்டு ஹீரோயினும் ஆயிருக்காங்க. தமிழ்ல சித்திரம் பேசுதலின்ற படத்துல தன்னோட என்ட்ரியை கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய தமிழ் மூவிஸ்ல நடிச்சிருக்காங்க. ஜெயம் ரவி கூட தீபாவளின்னு ஒரு படம் பண்ணாங்க. அது எல்லாம் பாவனாவோட கரியர் பெஸ்ட் மூவிஸ்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தமிழ் மலையாளம் மட்டும் இல்லாம தெலுங்கு கன்னடம்னு நடிச்சு நிறைய ஹிட் மூவிஸ் எல்லாம் கொடுத்தாங்க. தமிழ்ல இவங்க கடைசியா நடிச்ச படம் அசல். இப்போ தி டோர்ன்ற படத்துல நடிச்சிருக்காங்க. தன்னோட திறமையால மட்டுமே வளர்ந்துட்டு வந்த ஒரு டாப் ஹீரோயின் 13 வருஷமா நடிக்காம போனதுக்கு காரணம் பாலியல் துன்புறுத்தல். 2017ல ஒரு மலையாள ஆக்டர் திலீப் கூலி படையெல்லாம் வச்சு பாவனாவை கடத்தி கொண்டு போய் பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்காரு. இதுக்கு பாவனாவோட கார் டிரைவரும் கூட்டு சேர்த்திருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்சு நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸ் கண்டனம் தெரிவிச்சாங்க. இதுக்காக பாவனாவும் கேஸும் போட்டிருக்காங்க. கடந்த 8 வருஷமா இந்த கேஸ் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த கேஸோட ஆரம்பத்திலேயே முக்கிய குற்றவாளியான திலீப் சைட்ல எந்த தப்பும் இல்லைன்னு நிறைய வகையில எஸ்கேப் ஆக நினைச்சாரு. ஆனா திலீப்போட ஃப்ரெண்ட் டைரக்டர் பாலச்சந்திரகுமார் திலீப் தான் பாவனாவை கடத்தி கொண்டு போய் பாலியல் தொந்தரவு கொடுத்தான், இதுக்காக கைது பண்ண நினைக்கிற போலீஸையும் பல வகையில இவன் மிரட்டிட்டு இருக்கான்னு ஒரு பேட்டி கொடுத்தாங்க. இவரோட வாக்கு மூலத்தை ஆதாரமா எடுத்து திலீப்ப அரெஸ்டும் பண்ணிட்டாங்க. ஆனா 85 டேஸ்லயே திலீப் ரிலீஸ் ஆயிட்டாரு. பாவனா சைட்ல ஒரு முக்கியமான வீடியோ ஆதாரத்தை மெமரி கார்டுல போட்டு கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்காங்க. அந்த கோர்ட்ல இருந்த ஆபீசரும் ஜட்ஜோட அசிஸ்டன்ட்டும் சேர்ந்து கோர்ட்டுக்குள்ளேயே 3 தடவை அந்த ஆதாரத்தை அழிக்க பார்த்திருக்காங்க. தடவியல் துறையில இருந்து ஆமா இவங்க திருடதான் பார்த்திருக்காங்கன்னு ப்ரூஃபோட நிரூபிச்சிருக்காங்க. நீதி கிடைக்கணும்னு தான் கோர்ட்டுக்கு போறோம், ஆனா அங்கேயே இப்படி திருட்டு நடக்குது. உண்மைகளை மறைக்க பல வேலைகள் பாக்குறாங்க. இத பத்தி பாவனாவும் மலையாளத்துல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுல பிரைவசின்றது ஒருத்தரோட அடிப்படை உரிமை, அரசியல் அமைப்பு எனக்கு கொடுத்த உரிமை, ஆனா நீதிமன்றத்திலேயே என்னோட பிரைவசி பாதுகாப்பா இல்லையே. ஆதாரமா இருந்த மெமரி கார்டையே 3 தடவை மாத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. இது எனக்கு பயமா இருக்கு. நீதிமன்றத்துக்கு நீதிய பாதுகாக்கிறது தானே வேலை, ஆனா குற்றவாளிகளுக்கு உதவி பண்றாங்க. ஆனாலும் ஒரு சில நல்ல நீதிபதிகள் இருக்கனாலதான் எனக்கு நம்பிக்கையா இருக்கு. எனக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் போராடுவேன்னு போட்டிருந்தாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட்னாலேயே பாவனா எந்த ஒரு படத்துலயும் கமிட் ஆகாம இருந்தாங்க. தனக்கு வந்த நிறைய படத்தை பயத்தினாலேயே ரிஜெக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து கன்னடா படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. தி டோர்ன்ற படத்துல கம்பேக் கொடுத்திருக்காங்க. பாவனா ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து ஹீரோயின் ஆகியிருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸ் பர்சன் தான். அவங்களுக்கே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்க்கு நீதி கிடைக்கலன்னா நம்மள மாதிரி மக்கள் எவ்வளவு போராட வேண்டியது இருக்கும்னு யோசித்து பாருங்க. ரொம்ப நாள் கிடைக்காத நீதியும் அநீதிக்கு சமம் தானே. எந்த ஒரு கேஸையும் எடுத்தோம் கவுத்தோன்னு முடிக்க முடியாதுதான், ஆனா அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் ஆதாரத்தை பாதுகாப்பா வைக்கிறது, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதெல்லாம் நீதிமன்றத்தோட கடமை தானே. சில நல்ல அதிகாரிகள் இருக்கதா செய்யறாங்க, அவங்க மூலமா இவங்களுக்கு நீதி கிடைக்கும்னு நம்புவோம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.